ஹாய் மக்களே வணக்கம். இன்றைக்கி முக்கியமாக ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு வந்திருக்கேன். அதாவது புதுசாக ஒருத்தங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா முக்கியமான தேவையான ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு முதல்ல 1000 சப்ஸ்கிரைபர் வரணும். 365 நாளையில் வந்து 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர் நம்ம எடுக்கணும். 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா 90 நாளையில் 10 மில்லியன் வியூஸ் நமக்கு வரணும். அப்படிங்கிறது தான் யூடியூப்புக்காரங்க நம்ம சேனல் மானிடேஷன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஒரு பெரும்பாலானவங்க அந்த ஒரு சில வீடியோக்கள் நம்ம சமையல் வீடியோ இல்லை எங்கேயாச்சும் நம்ம போகிறது வருதுன்னு எப்படியே வீடியோ எடுத்து பிளாக் மாதிரி ஷூட் பண்ணி போடுவாங்க. இல்லாதவங்க ரீல்ஸ் பண்ணுவாங்க. ரீல்ஸ்னால் ஒருத்தங்க பண்ணுற ஒரு வீடியோ காமெடி மாதிரி உள்ளதை நம்மளாம் எடுத்து பண்ணி இந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ ஒவ்வொருத்தங்களும் அவங்கவங்க திறமையை வெளிக்காட்டுவாங்க. அப்போது நானுமே ஆரம்பத்தில் வந்து சமையல் வீடியோ போட்டேன், அப்புறமா வந்து விளாக் போட்டேன். இப்படி நானும் இந்த ஆல் ரவுண்டில் தான் பண்ணுவேன். இதுதான் அதுதான் இல்லை, எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதில் நான் உங்ககிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, இப்போ வந்து நம்ம ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு விஷயத்த மைண்ட் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய பாதை இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் போவாங்க. ஒரு சிலர் என்ன மாதிரி எல்லாத்தையும் கலப்படம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. முதல்ல நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்முடைய திறமைக்கு வர்றவங்க மட்டும்தான் நம்மளோட கடைசி வரைக்கும் பயணிப்பாங்க. அதை மட்டும் முதல்ல நல்லா யோசிச்சிங்கங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சில லைவ்ல போய் நானும் சேனல் வச்சுருக்கிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்களுக்கு கூட்டுறதுக்காக அவங்க பண்ணுறாங்க. அதில் ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அது ஒரு நம்பராக தான் அவங்க கூடுவாங்களே ஒழிய, இப்போ வந்து என்கிட்ட கேட்கும்போது நம்ம கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள சேனலை சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் தொடர்ந்து அவங்க வீடியோவை நம்ம பார்க்குறது, அவங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு பிடிச்சிருந்தா, அவங்க போட ஒரு வீடியோ ஏதோ ஒரு விஷயம் நம்மளை கவர்ந்துருந்தால் மட்டும்தான் நம்ம தொடர்ந்து அவங்கள ஃபாலோ பண்ணுவோம். அது நான் மட்டும் இல்லை, எல்லாரும் செய்கிறது தான். இப்போ நான் வந்து ஒரு விளாக் ஷூட் பண்ணி போடுறேன்னா, நான் இந்த மாதிரி விளாகு வீடியோ பண்ணுறவங்க சேனலை நான் ஆட்டோமேட்டிக்காகவே நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா அவங்க நம்மளை விட பெரிய திறமையானவங்களாக இருப்பாங்க. அப்போ அவங்க எப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணுனா நல்லா மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது. இந்த மாதிரி எடிட் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம். ஒரு சிலர் நல்ல சமையல் பண்ணி வீடியோ போடுவாங்க. அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம். அதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி அவங்க வீடியோ போடுவாங்க. அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக. அப்போ ஒவ்வொருத்தங்களும் அவங்கவங்க பயணத்தை நோக்கி போகிறபோது அவங்களோட தொடர்பு உள்ளவங்களை ஆட்டோமேட்டிக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. நம்ம ஒருத்தங்க வந்து கேட்குறாங்கன்னு நம்ம பண்ணும்போது அது நம்முடைய எண்ணங்கள்லேருந்து பட்டு நம்மளுடைய செய்கையிலேருந்து அது வேறுபட்டிருந்தால் ஒரு 4 நாள் 5 நாள் கூடி போனால் ஒரு 10 நாள் அவங்க வீடியோஸ் பார்ப்போம். அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில டைமில் நம்ம அவங்க வீடியோ பார்க்குறதுனால அது நமக்கு வரும். நம்ம பார்ப்போம், ஒரு லைக் பண்ணுவோம், கமெண்ட் பண்ணுவோம். ஆனால் தொடர்ந்து பண்ணுவோமா அப்படின்னா 100% பொய். அது யாருமே நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு யார் சொன்னால் நீங்கள் நம்பாதீங்க. நான் இதில் இருந்து என்ன சொல்ல வரேன்னா, எந்த லைவ்லையும் போய் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறது சுத்த வேஸ்ட். உங்கள் திறமைக்காக வரப்பட்டவங்க கண்டிப்பாக உங்களை விட்டு ஒரு நாள் விலைக்கு போக மாட்டாங்க. அதனால் முக்கியமாக நீங்கள் அதை ஒரு இது. ஆனால் நம்மகிட்ட கேட்கும்போது நம்ம மறுக்க முடியாதுல்ல. ஓகே பண்ணுறோம்போ அதே மாதிரி நம்ம பண்ணி வச்சுருப்போம். எனக்கு வந்து இன்றைக்கி இத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அப்படின்னா, என்கிட்ட யாரெல்லாம் வந்து என்ன சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே நான் சப்போர்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் என்னால் எல்லாருடைய வீடியோஸை பார்க்க முடியும், அப்படி பார்த்துருவேன் நான் அப்படின்னு சொல்கிறது, நான் சொன்னால் கூட நீங்கள் நம்பாதீங்க. என்னை பார்க்க முடியாது, யாராலுமே அதை பார்க்க முடியாது. அதுதான் உண்மை. அதனால் அந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுடைய சுய சிந்தனையோடு நீங்கள் உங்கள் சுய விருப்பத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதை நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வீடியோ போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் பெரிய யூடியூபர், நாங்கள்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்க அளவுக்கு நீங்கள்லாம் பெரிய ஆளாக வந்துடுவீங்க. அது சீக்கிரமே வர மாதிரி நம்ம லைவ் போட்டு தான் வந்து 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் பண்ணக்கூடிய இன்னொரு தப்பு என்ன தெரியுமா? அடுத்தவங்க லைவ்ல போய் நம்ம சப்போர்ட் பண்ணா அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட மட்டும் என்னைக்குமே போகாதீங்க. ஒரு சேனல் இன்னொருத்தங்க லைவ் போடுறாங்க, அங்கே போய் நம்ம கொஞ்சம் 10 நிமிஷம் இருந்தால் அவங்க நம்ம லைவில் வந்து 10 நிமிஷம் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி அந்த தப்பை நிறைய பேர் பண்ணுறீங்க. தயவு செய்து அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுடைய பேச்சுக்கு, உங்களுடைய செய்கைக்கு, நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கு கேட்டு உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு நாள் உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. கரெக்டான டைமில் அவங்க வந்து உங்கள் லைவில் வந்து அட்டன் பண்ணுவாங்க. இன்னொன்று, ஒரு சேனல்காரங்க கிட்ட போய் நான் வந்து சேனல் வச்சுருக்கேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு நீங்கள் கேட்குறது எல்லாமே சுத்த
சுத்த வேஸ்ட். நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் ஒரு சேனல் வச்சுருக்கேன், நான் 1.5 வருஷம் சேனல் நடத்துகிறேன் அப்படின்னா, நான் என்கிட்ட ஹெல்ப் கேட்குறவங்க லைவ்லலாம் போய் நான் உட்கார முடியாது. ஏன்னா என் சேனலை வந்து நான் வளர்க்கணும். ஒவ்வொருத்தருமே அப்படிதான். என் சேனல் அவரவர் சேனலை வளர்க்கணும். இப்போ சேனலே இல்லாமல் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து சும்மா டைம் பாஸுக்கு யூடியூப் பார்ப்பாங்க. அவங்க வந்து இருப்பாங்க. ஒருத்தங்க லைவில் போய் கொஞ்சம் நேரம் இல்லை, 1/2 மணி நேரம் இல்லை, 1 மணி நேரம், எத்தனை மணி நேரம் லைவ் போட்டாலும் அவங்க வந்து ஃப்ரீயாக இருந்தால் லைவில் போய் இருப்பாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த லைவில் வரக்கூடிய அன்பர்களோடு நல்ல நட்புறவு கொண்டு இருப்பாங்க. அவங்க தொடர்ந்து லைவ் வருவாங்க. ஆனால் ஒரு சேனல்காரங்க அவங்களுடைய லாபத்துக்கு தான் வருவாங்களே ஒழிய என்றைக்குமே உங்களுக்கு லாபத்தை உண்டு பண்ணதுக்கு வரவே மாட்டாங்க. அதில் நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா சிலர் வந்து அவங்க போடக்கூடிய 2GB டேட்டாவும் பாதி சப்போர்ட் பண்ணுறதுலே போயிருக்குது. அதுக்கப்புறம் என் லைவில் நான் இவங்களுக்கெல்லாம் போய் சப்போர்ட் பண்ணேன், எனக்கு யாரும் வரமாட்டாங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க லைவில் அவங்க புலம்புறதே நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். அதனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நான் இருக்கிறேன். நான் வந்து உண்மையை சொல்கிறேன். நான் வந்து யாரும் வருவாங்கன்னு சொல்லி யார் லைவும் இது நாள் வரையும் நான் போனதில்லை, இனிமேயும் போகிறதில்ல. நான் எப்போமெல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும், சரி நம்ம ஃப்ரீயாக இருக்கும் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து நோண்டும் போது யாருடைய லைவ் போதோ எனக்கு பிடிச்சிருந்துன்னா அவங்க லைவில் போய் கமெண்ட் போடுவேன், லைக் பண்ணுவேன், கொஞ்சம் நேரம் இருப்பேன். அப்புறம் என் வேலையை பார்க்குறதுக்கு நான் வந்துடுவேன் வெளியே. எந்த ஒரு உள்நோக்கத்தோடையும் போக மாட்டேன். அவங்க நம்ம லைவுக்கு நாளைக்கு வரணும், பிறகு நம்ம லைவ் போட வருவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போட யாருமே போகாதீங்க. அந்த தப்பை யாருமே செய்யாதீங்க. உங்கள் உழைப்புக்கான ஊதியம் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். அதனால் தொடர்ந்து உங்களுடைய விருப்பத்தையும் உங்களுடைய எண்ணங்களையும் நீங்கள் பூர்த்தி செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்களா, அது சம்மந்தமான வீடியோக்களை போடுங்க, அது சம்மந்தமாட்டு உள்ள முயற்சிகளை எடுங்க. ஆனால் இந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க. இந்த தப்பை மட்டும் நீங்கள் ஒரு நாளும் பண்ணாதீங்க. இதனால் உங்களுக்கு எந்த முன்னேற்றமுமே இருக்காது. நான் அதான் ஆரம்பத்திலே சொன்னேதான், ஒரு சப்ஸ்கிரைபரை நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க உங்களுக்கு என்றைக்குமே ஒரு நம்பராக தான் இருப்பாங்க. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த நம்பர்னால நமக்கு எந்த யூஸ்ஃபுல்லுமே கிடையாது. இன்றைக்கோ ஒரு நாள் எப்போமாச்சும் ஒரு நாள் அவங்க உங்கள் வீடியோஸ் பார்ப்பாங்க. அது மாதிரி தான் இருக்கும். அதுவும் தேடியெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்க மொபைலில் ஃபஸ்ட்டு வந்துன்னா பார்ப்பாங்க, அவ்வளவுதான். இதை வந்து யாரையும் காயப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை. தயவு செய்து நான் சொன்னதை கரெக்டான ஒரு பாயிண்ட் அப்பில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் யூடியூப் சேனல் நல்லா வளர்ந்து நீங்கள் பெரிய ஆளாகுவீங்க. அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் அதை தப்பாக நீங்கள் புரிஞ்சிக்கும் பட்சத்தில் அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அதையும் நான் சொல்லிட்டேன். சில அனுபவங்கள், சில கருத்துக்கள் நமக்கு கசப்பானதாக இருந்தாலும் அதை கொஞ்சம் நேரம் நீங்கள் நின்று நிதானமாக யோசித்து பார்த்தா அதில் உள்ள அர்த்தங்கள் உங்களுக்கு புரியும். நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். சரியாக நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதனால் பயன்படுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை உங்களுக்காக புதுசாக இப்படி சேனல் ஆரம்பித்து ரன் பண்ணணும்னு நினைக்கிற உங்களுக்காக இந்த வீடியோ. சரிங்களா? மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அம்மு.